தமிழ்நாட்டில் உருட்டுவது போலவே வெளிநாடுகளில் போய் பேசும்போது திராவிட கருப்பு சட்டைகள் ஓட ஓட விரட்டப்படுவது தொடர்கதையாகி வருகிறது. ஏற்கனவே மலேசியாவில் ஒரு நிகழ்ச்சிக்கு காலம் தாழ்த்தி சென்று விரட்டப்பட்ட திண்டுக்கல் லியோனியை தொடர்ந்து திராவிட கழகத்தின் அக்கா சுந்தரவள்ளி மலேசியாவிற்கு சென்று வாய்ச்சவடால் விட்டு வாங்கி கட்டி கொண்டு வந்திருக்கிறார். தமிழகத்தில் ஊடக விவாதங்களுக்கு செல்லும் போதெல்லாம் காது கிழிந்து போகும் அளவிற்கு கத்தி கூச்சல் போடுவதோடு ஆபாசமான வார்த்தைகளை எக்ஸ் தளத்தில் பதிவிடும் சுந்தரவள்ளி மலேசியாவில் ஒரு நிகழ்ச்சியில் பேசிய போது இந்து கடவுள்களை பற்றி அவர் தரக்குறைவாக பேசியது குறித்து வாக்குவாதம் முற்றியிருக்கிறது. தான் அப்படி பேசியதற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது என்று கேட்டு வழக்கம் போல சண்டைக்கு முன்னால் போன சுந்தரவள்ளியிடம் அடுக்கடுக்கான ஆதாரங்களை காண்பித்து இப்போ முன்னால் வா என்று கூறியவுடன் சமாளித்துக் கொண்டு அதுக்கு என்ன இப்போ என்று சுந்தரவள்ளி கேட்க, நாங்கள் மலேசிய இந்துக்கள் இது போன்ற பேச்சுகளையும் மரியாதை குறைவான பேச்சுகளையும் பொறுக்க முடியாது என்று வாக்குவாதம் முற்றிய நிலையில் இந்த மாதிரி ஆட்களை எல்லாம் ஒரு வார்த்தையிலேயே நான் கண்டுபிடிச்சிருவேன், இவர் யாருன்னு எனக்கு தெரியும் என்று கூறியபடியே ஜகா வாங்கி இருக்கிறார் சுந்தரவள்ளி. இனி வெளிநாடுகளில் மட்டுமல்ல தமிழ்நாட்டிலும் இது போன்ற சுந்தரவள்ளிகளும் வீரமணிகளும் சுபவி கும்பலும் விரட்டி அடிக்கப்படும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்பதே பலரது கருத்தாக இருக்கிறது. திராவிட கழக கொள்கையோ நாங்க ஏத்துக்க முடியாது, ஏத்துக்கக்கூடிய இருப்பார்கள், ஒரு சில பேர் இருப்பார்கள். நீங்க சொன்னீங்களா ராமரை சப்பாத்துல அடிப்பேன், எப்ப சார் சொன்னா? ஊர்ல யார் சொன்னா? ஆதாரம் என்ன? எந்த நாள்ல நடந்தது சொல்லுங்க. நான் சொன்னா முன்னுக்கு வா, சரி போட்டு விடுங்க. நீங்க அவங்க பக்கத்துல சரி இருங்க பேசுங்க. அதுக்கு அதுக்கு இல்ல அந்த அதுக்கு இல்லங்க என்னங்க அதுக்கு எதுக்குன்னு அதை சொல்லுங்க. அதுக்கு எதுக்குன்னு அது கேளுங்க. அடிக்க முடியுமா? நீங்க அடிக்க முடியுமா? ராமன் கோயில் பேச முடியுமா? அவர் காலையில வரும்போதே எனக்கு தெரியும் அவர் யாரு. ஒரு வார்த்தையில நான் கண்டுபிடிப்பேன். நான் முட்டா பையன் கிடையாது.